சிவா நமச்சிவாயா வேற லெவலுங்க. இதாங்க காவேரி ஆறு அப்படியே போறது தெரியுதுங்களா? இந்த காவேரி ஆறு அப்படியே பாருங்க. மேட்டூர் டேமு சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இவர் தாங்க மாதேஸ்வரன். புலி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வேலை வச்சுக்கிட்டு. அதாவது மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்துட்டு வேல்முருகனுக்கு நாயகவானுக்கு மாதேஸ்வரனுக்கு இதே மாதிரிதான் உள்ள கருவறையில் இருக்கிறாரு சாமி மாதேஸ்வரனுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதான் லிங்கத்தில் அப்படியே உருவமாக இருக்கிற மாதிரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவில் மிக மிக புகழ்பெற்ற மாதேஸ்வர மலைக்கு தாங்க போக போகிறோம். அது கர்நாடகா அப்படின்னு சொல்கிறத விட ஒரு காலத்தில் தமிழ்நாடாக இருந்த இடம் தான். பழைய தமிழ்நாட்டுக்கு போக போகிறோன்னு வைங்களேன். அதாவது தமிழ்நாடு பார்டரை ஒட்டி இருக்குது, ஈரோடு மாவட்டம் பார்டரை ஒட்டி இருக்குதுங்க. பர்கூர் சைடு இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் மலை, சரிங்களா? தம்ப்லைன் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அந்த மலைக்கு தாங்க போக போகிறேன். இந்த மலைக்கு என்னுடைய வெகுநாளத்து ஆசைங்க. எப்படா போவோம்னா அந்த வழியை தான் போவோம், ஒகேனக்கல் போவோம், அந்த வழியை தான் பர்கூர் சுற்றுவோம். ஆனால் அந்த மாதேஸ்வரம் மலைக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்காதுங்க. அதான் சொல்கிறாங்களே, சும்மாவா சொல்கிறாங்க, சிவன் அருள் இருந்தால் தான் அங்கே போக முடியும், ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம போனால போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதான் 100% உண்மைங்க. இன்றைக்கி அப்பேற்பட்ட மாதேஸ்வர மலைக்கு யார் போகிறாங்க அப்படின்னா, யார் எங்கூட வராங்க அப்படின்னா, நம்ம ரமேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, முளைசி ரமேஷ் நம்ம முளைசி ரமேஷமாவும் நானும் ரெண்டு பேரும் தான் போக போகிறேங்க. ஆக்சுவலாக காலங்காலத்தில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்நேரம் கிளம்பி முக்கால் தூரம் போயிருக்கணும். என்ன காரணம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் சார்ஜ் போட்டு அது சார்ஜர் மோசமான சார்ஜர் அப்படிங்கிறனால ஏறவே இல்லைங்க. அந்த காரணத்தினால மறுக்கா படுத்தம் பாருங்க. இந்த 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு மறுக்கா படுத்துட்டோம் வைங்க, அப்போ வரும் பாருங்க ஒரு தூக்கம். அது குளிச்சதுக்கு சும்மா சொக்கிருச்சுங்க, என்னால் எந்திரிக்கவே முடியல. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தேன், ஒரு 90% ஏறிடுச்சு. ரைட், ஓகே மக்கள்ஸ், கிளம்பிடலாம் வாங்க. நம்ம ரமேஷாமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ரமேஷாமுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிட்டுங்க, வாங்க மக்கள்ஸ், கும்முன்னு ஜம்முன்னு கிளம்புறோம். போய் மாதேஸ்வரனை தரிசனம் பண்ணுறோம். கிளம்பலாம், தலையில் சட்டி கமுத்தலாம் அப்படின்னு சொல்லி கமுத்துன்னு கணக்காக தாய்க்குள்ள வந்து கேஸு மாதேஸ்வரங்கிட்ட ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம தாய்க்குளம் சொல்லுதுங்க. ஆக்சுவலாக அந்த மாதேஸ்வர மலைக்கு போகிறதே ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தானம்மா. சரி ஓட்டா, சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க போகலாம். போயிட்டு எல்லாத்துக்கும் உங்கள் ஆடு மாடு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள் வீட்டு மாடுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வேட்டிட்டு வந்துடலாம். சரி வாங்க போகலாம் வாங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க, காலங்காத்தால பனி பின்னி எடுக்குதுங்க. கரெக்டாக மணி 6:30 ஆகுதுங்க. 4 மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியது, 6:30 மணிங்க இப்போ. அப்பா செம்ம சில்லுங்க, செம்ம பண்ணிங்க. காலங்காத்தால 6:30க்கு இன்னைக்கு மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்சு காவேரி யாருங்க. இது பேரேஜ். ஏகப்பட்ட வீடியோ சொல்லிட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கதவானைகளையும் சட்டை மேலே தூக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன். பார்க்க எனக்கே பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சூரியன் பாருங்க எப்படி உதிச்சு வருது. அந்த பக்கம் காவேரி யாரு பார்த்துட்டு போயிடலாமா? அப்படியே பாருங்க, சூப்பராக இருக்குதுல்ல பேரேஜ். அப்படியே இங்கே பாருங்க, சூரியன் பாருங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு வராருன்னு. அப்படியே இங்கே பாருங்க, சும்மா ஜாமுன்னு இருக்குது பாருங்க காவேரி. எல்லா சட்டையும் நீக்கட்டோன்னு தண்ணி வர தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கு. ஃபைனலி ரீச்சுடு. நம்ம ரமேஷ் மாமா கடைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஆளை பாருங்க, சும்மா வெள்ளச்சட்டை சொக்கா பயங்கரமாக இருக்குது மாமா. ஆமாம், உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்போவே? இப்போத்தான் எந்திரிச்சு குளிச்சுக்கிறீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. சரி போயிட்டு வாங்க. இந்த பாருங்க மக்கள்ஸ், மேலே தான் வீடு, கீழே கடைங்க. என்ன கடை அப்படின்னா இந்த மிக்சி கிரைண்டரு எலக்ட்ரானிக்ஸ் கடை, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காரு தலைவர். நெக்ஸ்ட்டு காலையிலேருந்தே கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஜம்முட்டு 2 டீ போட்டு போயிடலான்னு சொல்லி டீ கடைக்கு வந்துருக்குறோம். வாங்க டீ சாப்பிட்டு போயிடுவோம். டீ கலரை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், வேறு லெவலுங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. இதெல்லாம் பாக்கெட் பால் கிடையாதுங்க, வாங்குற பால். இங்கே எல்லாமே ஆடு மாடு வச்சுருப்பாங்க. வாங்க மக்கள், டீ குடிக்கலாம். நம்மளுக்கு பிரச்சனை யாரும் ரமேஷ் சொந்த ஊர், அதனால இப்படி பார்க்குறாரு, யாரோ பார்க்குறாங்களா அப்படின்னு ஃபன் பண்ணிட வேண்டியதான். மாவனை சொன்னீங்க. ஆமாம், அதான் சரி 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 சரி. டீ சாப்பிட்டு வச்சுன்னு சொல்லாங்க. நீங்கள் பிரதீப் வீட்டுல சொந்தக்காரங்க தான் கத்துக்கார ரோட்டுக்கு. சரி 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 சரி.
மக்கள் அடுத்து பாருங்க, காலங்காத்தால வந்து இயற்கை உணவு கம்மங்கூழுங்க. சும்மா குழு 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 ஜம்முன்னு அடிக்கலாம் வாங்க. பானையிலே கொடுத்துருக்குறாங்க. மாம்சே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குதா? நான் காலங்காத்தால வீட்டில் கரசோறு கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டுங்க. நான் மாம் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னாரா, சரி வாமாம்மா போகலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் சாப்பிட்டுக்கலாம் வந்தான். அப்புறம் நின்று சாப்பிட்டு போகலாம் திருச்செங்கோட்டில் அப்படின்னா வேண்டாம் போகலாம் அப்படின்னாரு. வேணாம், ஏன்னா சாப்பிட்டு திருப்தியாக சாமி பார்க்க போனோம்னா அது வேற மாதிரிங்க. அதனால தான் மாமன் நிப்பாட்டி சாப்பிட வச்சுட்டேன். வாங்க கம்மங்கூழ் குடிக்கலாம். செம்மங்க. இவங்க தான் கடைக்காரக்கா திருச்செங்கோட்லிங்க. அன்னை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலங்களாமாங்க. வந்தா குடிங்க. வேலூர் ரோடு திருச்செங்கோட்டில் இருந்து. ஏங்க அடுத்து பாருங்களேன், இந்த பாருங்க குவளையெல்லாம் பாருங்களேன், ஜம்மு ஜம்முன்னு வச்சிருக்குது அக்கா. சூப்பர்ல. நெக்ஸ்ட் சைடிஸ் எடுத்துட்டு வராங்க நம்மளுக்கு. போதும்க்கா, போதும் மிச்சம். பச்சை மிளகா, மோர் மிளகா, அதுக்கப்புறம் சிப்ஸுங்க, வெங்காய துவையலுங்க. பச்சை வெங்காயம் தானே? நல்லா இருக்குது. அடுத்து பாருங்க, எங்க எடப்பாடி பக்கமா வந்து இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து 5 கிலோமீட்டருங்க. இந்த ரூட் வழியா தான் போயிட்டு இருக்கு, எடப்பாடி ரூட் வழியா தான் போயிட்டு இருக்கோம். மாதேஸ்வரம் மலைக்கு போகும்போது இந்த கோயிலை பார்த்தாங்க, சாத்தி இருந்தது. அங்க முன்னாடி வந்து ரமேஷ் மாமா நிக்கிறாருங்க. மாமா வண்டி நிறுத்து மாமா, அப்படியே ஒண்ணு கண்டுக்கு போயிட்டு இருங்க, நான் அதை போய் சாமி எடுத்து அட்வான்ஸ் போட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வந்தேன். கணக்கா வந்தா அண்ணன் வந்து கோயில் நீக்கிட்டாருங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மாதேஸ்வரம் கோயில். அங்க இருந்து இங்க எடுத்து புடிமன் எடுத்து உணர்ந்தாச்சு கோயில் கட்டிருப்பாங்க போல. கோயில் பேர் மாதேஸ்வரம் கோயிலுங்க. சாமி அட்வான்ஸ் போட்டாச்சு. சாமி மக்கள் போல ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுங்க. அப்ப சாத்தி இருந்ததுங்க. கணக்கு கோயிலுக்குள்ள வர கணக்கா அந்த கோயில் ஒரு நிர்வாகக்காரர் வந்து கோயில் நீக்கிட்டாப்ல. செம்மல்ல. சாமி டச்சு மக்கள். நெக்ஸ்ட் வண்டி எடுத்த அப்படின்னா நேரா எங்கே போக போகிறோம் அப்படின்னா மாதேஸ்வரம் மலைக்கு தான் போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டேங்க தானே? இருங்க காட்டுறேன். நான் மாதேஸ்வரம் கோயில்னு பார்த்த உடனே தான் நான் வண்டி நிறுத்தவே சொன்ன மாமனை. இதை பாருங்க, அங்கே போர்டு இருக்குது. எப்படி மாதேஸ்வரம் கோயிலா? போயிட்டு இருந்தேங்க, இந்த ரூட்லாம் போய்கிட்டு இருந்தா கணக்காக பார்த்தா நேம பார்த்தா நிறுத்துமாமா அப்படின்னே. கணக்காக கோயிலுக்குள்ள வரும். அந்த கோயில் கிஃப்ட் அவ்வளோ புதுசாரி. சரி வாங்க போகலாம் வாங்க. சிவன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம நண்பர் சிவனு. அப்போ ஒரு ஆச்சரியம் தான். சரி வாங்க மக்கள் போகலாம் வாங்க. மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்சடு எடப்பாடிங்க. எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு வந்து வேலை ஆகிட்டு இருக்குதுங்க. தவறுங்க, இந்த ஊருக்கு பேர், இந்த ஊர் தான் எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமி ஐயானால தான் இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. எடப்பாடின்னு எடப்பாடியார் பேரே எடப்பாடியார். இங்கே பாருங்க, வந்த உடனே ஐயாவுடைய போட்டால் தான் இருக்குது. சிரிச்ச முகமாக இருக்கிறாரு வாங்க. அது வந்து சிவன் கோவிலுங்க, எடப்பாடி சிவன் கோவிலுங்க. இதோ பாருங்க, ஃபைனலி அங்கேயே வந்துட்டோம். புலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். இதில் தாங்க வீடியோ பண்ணியிருந்தோம். இங்கே இருக்க நிறைய மீன் கடை இருக்குங்க. இந்த சபரி மீன் கடை, இங்கே வந்து உயிரோட மீன்லாம் வெட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க காவேரி ஆறு பாருங்க. அன்னைக்கு கூட இவ்வளோ தண்ணி இல்லை. இன்னைக்கு நல்லா முன்னாடி பேரேஜில் தேக்கி வச்சிருப்பாங்க போல். முன்னாடி தான் பேரேஜ் இருக்குதுங்க. அங்கே பாசூரில் பார்த்த மாதிரிலங்க அதே மாதிரி வந்து தடுப்பணை இருக்குது, அதில் தேக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், தண்ணி பாருங்க சும்மா காட்டலாட்டு இருக்குது பாருங்க. பா அப்படியே அங்கே பாருங்க, இதுதானுங்க சித்தேஸ்வரம் மலை. மேலே பாருங்க சித்தேஸ்வரம் கோவில் தெரியுது பாருங்க. அதான் அந்த வெள்ளை வலையும் தெரியுது பார்த்தீங்களா? இன்னும் நல்லா ஜூம் பண்ணுறோம் பாருங்க. அதுதானுங்க சித்தேஸ்வரம் கோவில். இங்கே சித்தேஸ்வரம் கோவில், மாதேஸ்வரம் கோவில், அப்புறம் இன்னொரு கோவில். மொத்தம் 3 கோவில் அண்ணன் தம்பி. ஆமாம்மா, சித்தேஸ்வரம், மாதேஸ்வரம், இன்னொரு சாமி இருக்குமே அக்கா. இந்த சித்தேஸ்வரம், மாதேஸ்வரம், இன்னொரு சாமி பேர் என்ன? இல்லை, மூணு மலை சொல்லுவாங்களே. சித்தேஸ்வரம் மலை, இன்னொரு மலை சொல்லுவாங்கல்ல, பந்தேஸ்வரனா? இன்னொன்று பந்தேஸ்வரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அது கர்நாடகாக்குள்ள இருக்குங்க மக்கள். அது கர்நாடகாக்குள்ள இருக்கும். அது மாதேஸ்வரம் மலை உங்களுக்கு கர்நாடகாக்குள்ள தான் இருக்குது. மொத்தம் 3 பேர் வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த பற்றி நம்ம தெல்ல வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த போட்டில் வந்து இங்கிருந்து அந்த மறுகரைக்கு போகிறதுக்கு வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. போயிட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவாங்க. இது எல்லாத்த பற்றி நம்ம ஆல்ரெடி தெளிவாக வீடியோ பண்ணியிருக்கோம். சரிங்களா மாம்சே? போகலாமா? நீங்கள் ஒரு நாள் வரலாமாம்மா? கேட்க வருவோம். சத்தியமான எதிர்பார்க்கலைங்க. இந்த சித்தேஸ்வரம் மலை இன்னைக்கு தாங்க நானே எப்படி பார்க்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பவானியிருந்து அந்த பக்கம் வருவோமா, அது வேற ரூட்டு. அங்கே வந்து மலை இவ்வளோ பெருசாலாம் தெரியாதுங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியுது, பூலாம்பட்டியிலேருந்து பார்த்தா தான் தெரியுது இந்த சித்தேஸ்வரம் பாலமலையினுடைய அழகு.
சூப்பராக இருக்குதுங்க. சார் உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட். இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வழியில் வந்து மாதேஸ்வரம் மலை பார்க்கும்போது சித்தேஸ்வரம் மலை முழுசாக பார்க்கணும்னு நிறைய எழுதி வச்சிருக்கான். சிவசிவா நமச்சிவாயா. இங்கே பாருங்களேன் மேலே கோயில் அங்கே இருக்குது பாருங்க. அடா சரி அவங்க அங்கேருந்து பார்த்தா மேட்டூர் டேமெல்லாம் தெரியுங்க. மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா. சிவா நமச்சிவாயா வேற லெவலுங்க. இங்கே பாருங்க பாசூர் பேரேஜில் மேலே நின்று காமிச்சேன். அதாவது காவேரி ஆற்றுல. அது எங்கே அப்படின்னா இதுக்கு அந்த பக்கம் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கங்க. இந்த மாதிரி இடையில அங்கங்கே இருக்குது. இது வந்து சித்தேஸ்வரம் மலை கோவில்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு பார்த்தீங்க. இங்கே பாருங்க மலையும் கூட செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க நல்லா இருக்குது. எல்லா பக்கம் இந்த மாதிரி தடுத்துங்க. எல்லா பக்கம் வந்து கரண்ட் பிளான்ட் வச்சுருக்காங்க. வாட்டரில் இது எடுக்கிறோம்லங்க, மின்சாரம் எடுக்கிறோம்ல, அந்த பிளான்ட் வச்சுருக்காங்க. சூப்பருங்க. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க. ஏமாம்மா அங்கங்கே இந்த மாதிரி தேக்கிக்கிறாங்க. செக்கனூர் டேம். ஒரு ஆறினுடைய இயல்பே வந்து ஓடுற நீர் தான். நீர் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா சுத்தமாக இருக்கும். இதுக்கு நல்ல விஷயந்தான். அதாவது விவசாய தேவைக்காக இதெல்லாம் கரெக்டு தான். பட் இருந்தாலும் வந்து ஆறை வந்து நம்ம தடுக்கக்கூடாதுன்னு வைங்களேன். இது வந்து தப்பான விஷயந்தான். இப்படி நம்ம இஷ்டத்துக்கு வேணா நீ கூடுறது அது வேறு வழி இல்லை. விவசாய தேவைக்கு அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் வந்து இப்போ இந்த ஏரியாலாம் கூட பரவாயில்ல. இங்கெல்லாம் ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாதுங்க. காவேரி தண்ணி நல்லா இருக்குது. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த பழிவலை செயலாம் அதிகம் சாயப்பட்ட கழிவுகள் இருக்குது. அதுக்காக நம்ம அவங்க தப்பு சொல்ல முடியாது. கொஞ்சம் சுத்திகரிக்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் கலந்து இப்போ மாமா ஊர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழிவலை தாண்டி தான் வரணுங்க. இவங்க ஊரில் வந்து அந்த பாஸ்டூர் பேரேஜ் இருக்குங்களா, அங்கெல்லாம் போய் காவேரிக்குள்ளே இறங்கினாலே எப்படி இருக்கும் தண்ணி கதன்னு இருக்கும். குளிக்கிற தண்ணியை பார்த்தாவே குளிக்கிற இது வராது, ஆசை வராது. அதான் எல்லாம் ஃபுல்லாக சாயப்படுறேன். மாசு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. வருங்கால சந்தையினருக்கு என்னத்தான் கூட்டு போகிறோம். பணத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம். நாளைக்கு அதுகளுக்குலாம் அதில் ஒன்றுமே கிடைக்காது. போலமா அடுத்து பாருங்க மேட்டூரில் வந்து இதுதாங்க இந்த 16 கன்று மதம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படித்தான் நம்ம ரமேஷ் அம்மா சொன்னார். அதுவாக தான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். இதோ பாருங்க அப்பா தண்ணி வந்து வேகமாக வந்து அரிச்சிக்கிட்டு வரதுங்க. இதெல்லாம் தெரியுதா? அதுக்கு அந்த பக்கம் தான் டேம். ஏமாம்மா தடுப்பான அது இதுதாங்க ஃபஸ்ட்டு தடுப்பானீங்க. செம்ம காஞ்சி கிடக்குது. எண்ணி பார்ப்போமா 1 2 3 4 5 6 எங்கே போட்டிருக்கு? ஆடா ஆமாம் 1 போட்டிருக்கு. 16. ஆமாங்கோ மக்கள் செஞ்சு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஆமாம்மா கரெக்டு. இதுதாங்க இந்த 16 கன்று மதவு. சூப்பர் மாம்சு. கிளம்பலாமா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது? இன்னும் 60 கிலோமீட்டரா? சரி விடுங்க பார்ப்போம். மகள்ஸ் இன்னும் சிறிது நேரத்தில் மேட்டூர் டேம் பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்டில் இறங்குறோம் பாருங்க. எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்களேன் கொல்லிமலை கொண்டு வீசி வளைவு மாதிரி இருக்குதுங்க. சூப்பரு. மேட்டூர் டேமு சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்க. பெரிய டேமு. சூப்பர் செம்ம. அங்கே பாருங்க அந்த பக்கம் சின்ன ஒரு கால்வாய் மாதிரி வருது. ஜூம் மட்டும் பாருங்களேன். அது தான் அப்படியே இங்கே பாருங்க. வா இதில் தான் தண்ணி திறந்து விடுறது. சீரிக்கிட்டு வருமில்ல, ஒரே ஒரு இதில் தான் வந்துட்டு இருக்குது மாமா. தெரியுதா மக்கள்? மேட்டூர் டேம் பார்த்துக்குங்க. சூப்பரை. அடுத்து பாருங்க மேட்டூர் டேம் பார்க்கு. இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேங்க. பார்க் உள்ள இருக்கிறேன். எத்தனை மீன் கடைன்னு அட கொன்னியா பாருங்க மக்கள். எல்லாம் மீன் கடைங்க. ஆனால் எப்பவுமே டூரிஸ்ட் கூட்டம் தான். அதான் சூப்பர். ஒரு நாளைக்கு வரலாம் மக்கள்ஸ். கம்பல்சரி வந்து வீடியோ பண்ணுறேங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்குறேங்க. மீல்ஸ் சாப்பிட போகிறோம் ரமேஷும் நானும். ஓகே மக்கள்ஸ் வாங்க சாப்பிடுவோம். இங்கே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஹோட்டல் எல்லாமே. இது என்ன பொரியல்? சுரக்கா பொரியல்னு நினைக்கிறேன். ஓகே மாம்சு வாங்க. நம்மளுக்கு புளிக்கிழமை தனியாக ஒரு பக்கெட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஊற்றிக்கலாம். வெயிட் அப்புறம் சரி ஓகே மக்கள்ஸ் வாங்க சாப்பிடுவோம்.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அந்த பொரியல் இருக்குல்லங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். சொரக்காய் பொரியல் நல்லா இருக்குங்க. செம்மங்க, ரூட் பக்காவாக இருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. இப்போ வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா அப்புறம் வந்து பார்டர் வரும். ஈரோடு மாவட்ட பார்டர், சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் பார்டர் வரும். இந்த முன்னாடி பார்க்குற மலைகள் எல்லாமே வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு சார்ந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்டரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். வாங்க போகலாம். வந்தாச்சு பாலாறு. அவ்வளோதான் மக்கள்ஸ். இந்த பாலாறு பார்டரை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் கர்நாடகாங்க. இதோட முடிஞ்சது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு எல்லை முடிவுன்னு வச்சுருக்காங்க. இதை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு மாநில எல்லை முடிவு. தங்கள் வருகைக்கு நன்றி. சரி, ஓகே. அப்படியே நிறுத்துங்க பாலத்தில் சென்டரில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். மாம்சே அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படியே முன்னாடி நான் வர்றேன் மக்களுக்கு காமிச்சிக்கிட்டு. பாருங்க மக்கள்ஸ், எல்லாம் உள்ள பாலத்தில் அங்கெல்லாம் எத்தனை ஆடு மாடு மேய்ஞ்சிது தெரியுங்களா? அதெல்லாம் ரொம்ப உள்ள டீப்பாக இருந்துச்சு. நிறுத்தி கூட எடுத்துருக்கலாம். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். இதை பாருங்க, இதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா கர்நாடகாங்க. மாதேஸ்வரன் மலைனுடைய சின்னமாக வச்சுருப்பாங்க பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா சிவன் வந்து 5 தலை நாகத்தோடு இருக்கிற மாதிரி, சிவனை சுற்றி இருக்கிற மாதிரி. இது வந்து மாதேஸ்வரனுடைய அடையாளம்னு வைங்களேன். அதுதான் ஆர்ச்சு கர்நாடகாவுக்கு. தெரிகிறதா? சரி, ஓகே மக்கள்ஸ், நான் சொன்னது இதுதான். எனக்கு பாருங்க, கன்னடம் படிக்க தெரிஞ்சவங்க படிச்சுக்கங்க. 4/8/1989ங்க அந்த இதில் நடந்தது இந்த சம்பவம். இங்கே வந்து ஒருத்தரை வீரப்பனார் வந்து எப்படின்னு சுற்றுப்பார் அப்படின்னா, அங்கே காட்டுக்கால் இருந்து இந்த பாலத்தினுடைய கேப்பு தெரியுது பாருங்கள். அந்த கேப்புக்குள்ளேருந்து அந்த கேப்புக்குள்ளே புல்லட்டு வந்ததுங்க. அந்த பாலை கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ளேருந்து புல்லட்டு வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணி அவரை போட்டிருக்காரு. சரி, ஓகே வாங்க மக்கள் உள்ளே போகலாம். செக் போஸ்ட் கடந்து வந்தாச்சு. நம்ம தலைவர் நம்மளோட சேனலில் பார்த்துருப்பாராட்டு இருக்குது. செக் போஸ்ட் வேலை செய்கிறவர். அப்புறம் எங்கே வரீங்க அப்படின்னாரா, அந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறேன். வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. சரிங்க, நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டா நாங்கள் தமிழ்நாடு ரூல்ஸ் மட்டும் தான் மதிப்போம் அப்படிங்கிறது இல்லை. இது அதர் ஸ்டேட் தான். நம்ம வீடியோ தானே எடுக்க போகிறோம். வாங்க பேசிக்கலாம். அவ்வளோதான் மாமா. இந்த இடத்துல நிறுத்தி இந்த இடத்துல சொல்லலாம் மக்களுக்கு. அந்த ஆர்ச்சிக்கிட்ட முன்னாடி போங்க. இந்த வாருங்க மக்கள், ஒரு ஆர்ச் ஒன்று வரும். இந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா ஒகேனக்கல் போகலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கர்நாடகா ஒகேனக்கல், அந்த பக்கம் வந்து தமிழ்நாடு ஒகேனக்கல். இதோ பாருங்க, இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் இருக்குதுங்க. அதாவது 3 ரோடு பெரியுதுங்களா, 4 ரோடு ஆக்சுவலாக. இந்த ரோட்டில் வந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னு வைங்க, நேராக செங்கப்பாடிங்க. வீரப்பனார் அவருடைய ஊர் இருக்குல்லங்க, அங்கே போய் செங்கப்பாடி போய் அங்கேருந்து ஒகேனக்கல் போகிறது. ஸ்ட்ரெயிட்டாக விட்டீங்க அப்படின்னா MM ஹில்ஸ், மாதேஸ்வரம் மலைங்க. மாம்சே போயிடுவோமா மாதேஸ்வரம் மலை? ஓகே மாமா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லாமே பட்டியாக தான் இருக்கும். இந்த பட்டிக்கால பூரா மாடு தான். இந்த மாட்டை எல்லாமே இப்போ எங்கே ஓட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா, அந்த பாலாறு இருக்கலங்க, அங்கே தான் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு வந்து இந்த ரூட்டில் நாங்கள் போகலைங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாடு பஸ் வருது பாருங்க. மாதேஸ்வரம் மலைக்கு மைசூர் போயிட்டு வர மாட்டேங்குது. ஏமாம்மா? மைசூர் தான். சேலம், மேட்டூர், கொள்ளைகால் இங்கெல்லாம் பாருங்க மக்கள். கரண்ட் கம்பியெல்லாம் ஓப்பனாக இருக்காதுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால கேபிளுக்குள்ளே போட்டு கொண்டு போகிறாங்க, ஒயருக்குள்ளே. இதெல்லாம் போட்டால் கம்மோடு கவடத்து கிடக்கு. ஏமாம்மா? ஒரு பிரச்சனை. அப்பா, நான் எப்போவெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணுறேன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி ரூட் வந்துடும். ஆனால் மேலே ஏறலாம். பாருங்க, இதெல்லாம் தமிழ்நாடு பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பேருக்கு தாங்க இதெல்லாம் கர்நாடகா. சூப்பருங்க, செமையா இருக்குல்ல? பாருங்க மக்கள், எப்படி இருக்குன்னு. சிவன் பாருங்க எங்கே இருக்கிறாரு. இந்த மலையெல்லாம் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுங்க.
மக்கள்ஸ் அவ்வளோதானுங்க, ஃபைனலி ரீச்டு மாதேஸ்வரம் மலைன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்களா? மலை பக்கத்தில் வந்தாச்சா? மாதேஸ்வரம் கோயில் எங்கே இருக்குண்ணா? இவ்வளோ தானா? ஓ வந்தாச்சா, சரி 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 சரி. இங்கே பாருங்களேன் நிறைய வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த சீதாவுக்கு பேர் வந்து, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முள் சீத்தா. முள் சீத்தா, மலை சீத்தாங்க. இது ஒரு வகைங்களா? இது சீத்தா பழம் தானுங்க, பயங்கரமாக இருக்குதுங்களா. புளி வச்சுருக்காங்க, பலாச்சோளம் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே இங்கே பாருங்க, இது வெள்ளரிக்காய். இது பாருங்க, இது என்னது? இது அதே தானா? அது பழுத்து இருக்குதா? ஓ முள் சீத்தா பழம் பழுத்ததுங்க. இது தெரியுதா? செம்மங்க. இதெல்லாம் வந்து மலையில் தாங்க கிடைக்கும். அதுக்கடுத்து இது வந்து இந்த பழத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இந்த பழத்துக்கு பேர் என்ன? வெடாம்பழம். வெடாம்பழம். ஓகே ஓகே, சரி ஓகே மக்கள், வாங்க இந்த முள் சீத்தாப்பழம் இருக்குல்ல, இதை வந்து ஐயா கட் பண்ணி கொடுக்குறாரு. ஐயா தாங்க ஐயா, கட் பண்ணுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியா? முள் சீத்தாப்பழங்க, முதல் முறையாக முள் சீத்தாப்பழம் சாப்பிடுங்க. ராம் சீதாவா? ஓ இது ராம் சீதா. ஓகே ஓகே, ரொம்ப நல்லதுங்க சீத்தாப்பழம் உடம்புக்கு. அது மலையில் விளைஞ்சது, இதெல்லாம் வந்து நோ கெமிக்கல், இயற்கையாக விளையிறது. அதான் அதான் அதான், சாப்பிட்டு பார்ப்போமா? ஓ பாருங்க மக்கள், ஐயா எடுத்துட்டாரு, வாங்க சாப்பிடுவோம். நம்ம மாம்ஸ் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்றாரு. நல்லா இருக்கா மாம்சா? ஆமாம், இப்படி பிடிங்க ஒரு நிமிஷம், கையில் எப்படி பிடிங்க, நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா அப்படியே என்னால் வச்சுட்டு பேசிட்டு எடுத்து சாப்பிட முடியாது. வாங்க மக்கள், அப்படியே எடுத்து சாப்பிடுமா? கொல கொல கொலன்னு இப்படி இருக்குது. இங்கே வாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிடலாம். ராம் சீதாவாம்மா. வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குதாண்ணா. ஓகே, சீத்தாப்பழம்லாம் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க, ரொம்ப நல்லதுங்க. நம்ம சீத்தாப்பழம் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொல கொல கொலன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பாஸ் போடுறாங்க, பாஸ் போட்டு தான் போகணும் போல். ஓகே மக்கள்ஸ், 10 ரூபா டோக்கனுங்க போட்டு மேலே வந்தாச்சு. அப்பா பயங்கரமான கூட்டமாக இருக்குதுங்க. அப்படியே எடுத்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஏரியா அதெல்லாம் வீடியோ எடுப்போம் மக்கள்ஸ். அதுக்கடுத்து அங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாமே எல்லாமே வீடுங்க, பயங்கரமாக இருக்குது அந்த ஹில்லு. அப்படியே இங்கே பாருங்களேன் மாம்ச, அப்படியே நேர் விடுங்க மாம்ச. பாருங்களேன் அந்த பக்கம் எல்லாம் ஊராட்டு இருக்குது. ஏமாம்சு இல்லை, எது கோயில்? அது கோயிலா? அதான் கோயிலா? ஓகே ஓகே ஓகே. இது இந்த பக்கம் ஆடா இங்கே இருக்காரு பாருங்க மாதேஸ்வரன், பயங்கரமாக இருக்குதுங்க அந்த சிலை. அப்படியே விடுங்க பாப்பா. இவர் தாங்க மாதேஸ்வரன், புலி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வேலை வச்சுக்கிட்டு. அதாவது மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்துட்டுங்க ஒரு மகாநாட்டை வாழ்ந்துருப்பார் போல். செம்ம ஸ்டாச்சுங்க, சூப்பராக இருக்குதுல்ல மாம்சு, பயங்கரமாக இருக்குது. தெரிதான் மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க மாதேஸ்வரன் சுவாமிங்க. அதாவது சிலை வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ரோடு வசதியும் போட்டுட்ருப்பாங்க போல், அதனால மேலே விட மாட்டேங்கிறாங்க. அதாவது பக்கம் தான் மேலே ஏறினா உடனே போய் பார்த்துடலாம். வேணாங்க, எதுக்கு வம்பு, ஏன்னா மொழி தெரியாத ஸ்டேட்டில் அப்புறம் அம்பாய் போயிடும். இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக அங்கே கோயில் இருக்குதுங்க, அதை பாருங்க, அதுதான் மாதேஸ்வரன் கோயிலுங்க சரிங்களா. அந்த கோயில்னு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனு, டவர் வசதி எல்லாமே இருக்குதுங்க பாருங்க. இதெல்லாம் ஸ்கூலு போல், ஸ்கூலாக காலேஜாக என்ன தெரியல, ஆனால் மொத்தம் நல்லா டவுனுங்க, எல்லா வசதியுமே இருக்குதுங்க. ஆக்சுவலாக அது ஒரு ரூட்டு போல், நம்ம வந்து ஒரு ரூட். ஏமாம் சார் அது மைசூர் ரூட்டாக இருக்குமா? அதெல்லாம் கர்நாடகாரங்க பிறகு அங்கேருந்து வராங்க. செப்பலாமா? இருக்குது. சரி ஓகே மாமா, மாம்சு சரி வா மக்கள், ஃபைனலி ரீச்டு மாதேஸ்வரன் கோவிலுங்க. இதை பாருங்க, உள்ளே வந்து நிறைய பூக்கடை இருக்குது, நிறைய உள்ள பயங்கரமாக இருக்குது. சிறாங்க மக்கள் செப்பல்லாம் விட்டுட்டு ஹெல்மெட்லாம் கொடுத்துட்டு அப்படியே நடக்கலாமா சிப்பலாம். ஓகே, இங்கெல்லாம் பாருங்களேன், கர்நாடகானாலே இந்த செவந்தி பூ தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த செவந்தி பூவில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த பூ தான் ஃபேமஸுங்க. சரி ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்க, என் அண்ணன் யூடியூப் சேனல் சொன்னோன்னே நந்திக்கு வைக்கிறதுக்கு தனியாக பூ கொடுக்குறாரு. சரிண்ணே வரேண்ணே. சரி அக்கா வரட்டுங்களா? சரி ரைட், சரி போங்க. சரிண்ணா 3ஆம் நம்பர் கேட்டா? சரி ஓகே போகலாம் சார். ஏதாவது 3ஆம் நம்பர் கேட்டு ஃப்ரீ கேட்டு அப்படின்னாங்க. சரி வாங்க மக்கள்ஸ் போவோம். சூப்பர் மக்கள்ஸ், இங்கே பாருங்க ஒரு பிரம்மாண்டமான செட்டுங்க. இங்கே அக்கா மக்கா இதை போடணுங்க, கோடி கணக்கில் ஓடணுங்க. 2-3 கோடி ஓட்டாத்தான். ஏமாம் சார் 3 கோடி ஏதோ ஓட்டாத்தான் இந்த மாதிரி செட்டு போட முடியும்.
அடே சாமி, என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய செட்டை இங்கே தான் பார்க்குறேன். பாருங்க மக்கள், இதுவே மிக பிரம்மாண்டங்க. மாம்சு பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக மக்கள் வேற மாதிரிங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அடே கொன்னியா, அப்பா பயங்கர ஃபேமஸுங்க இந்த கோவில். தெரியுதுங்களா? வா, வந்த உடனே பாருங்க, மேலே பாருங்க எத்தனை புறா பறந்துட்டு இருக்குன்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை 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 அருமை. நல்லா ஃபேமஸ் போல. ஷோக்காக இருக்குது மாமா. அங்கே பாருங்க கரெக்டாக இதெல்லாம் போகுது பாருங்க, தேரோட்டம், குட்டி குட்டி தேரெல்லாம் போகுது பாருங்க. இது வரைக்கும் திருப்பதி மாதிரியே இருக்குது கோயில். சூப்பராக இருக்குதுங்க மக்கள். சத்தாவரம் தான். சரி வாங்க அப்படியே. எங்கே எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்? 3ஆம் நம்பர் கேட் சொன்னாங்க. எல்லாமே கன்னடத்தில் எழுதியிருக்காங்க மக்கள். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட் 1 2 3 4 ஓட்டிருக்காங்க. நம்மளை வந்து 3ஆம் நம்பர் கேட்டில் போக சொன்னாங்க அவங்க, அந்த கடைக்காரங்க. சரி வாங்க அதிலே போயிடுவோம். இங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் போல. சிவசிவா நமச்சிவாயா. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து கோவில் தேவஸ்தானம். இது லட்டு பிரசாத சேல் கவுண்டர். இங்கே பாருங்க மாம்சு எப்படி இது பண்ணிட்டு வராங்க பாருங்க, வேண்டுதல் பாருங்க. இது பேர் அங்க பிரதர்சனமா? அது இல்லை, இது வந்து உருண்டு வருது. சுவாமியே இவங்க வேண்டுதல் நல்லபடி நிறைவேறணும்ப்பா. மாதேஸ்வரன் ஐயா சூப்பர். அவ்வளோதானா? ஓ, எல்லாத்தினையும் பட்டதான். மக்கள் இங்கே பாருங்க, வேற லெவலுங்க. கணக்காக நம்ம வரோம், தேர் ஊர்வலம் வருது. சூப்பர்ல. அப்பா சிவசிவா நமச்சிவாயா மாதேஸ்வரன் ஐயா. செம்மல்ல, இதுல இருந்து உள்ள ஓன்னு நினைக்கிறேன். ஓ நந்தி பகவான் சாமி கும்பிட்டு போக சொன்னாங்களா? சரி வாங்க நந்தி கும்பிட்டு போகலாம். இதான் பாருங்க மக்கள், நந்தி மேலே வச்சுருக்கேன். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நந்தி வந்து எல்லா பக்கமுமே கோயிலுக்கு மேலே, அதாவது கோயிலுக்கு மீன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குமில்லங்க, என்ட்ரன்ஸ் மேலே வச்சுருப்பாங்க. தெரிகிறதா? ஞாயிற்றுக்கிழமை கேட்டு நல்லா ஜேன்னு கூட்டங்க. சூப்பர். இங்கே வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பந்தம் இருக்குது இல்லைங்க, அந்த பந்தத்தை கொளுத்தி உள்ளே போடுறாங்க பாருங்க. இதாக பாருங்க, பந்தம் பற்ற வச்சு எல்லாம் உள்ளே போட்டுட்ருக்காங்க. அதான் அந்த இதில் சூப்பர். அதெல்லாம் வேண்டுதலுக்காக பண்ணுறதுங்க. இதை பாருங்க. வா டே கோவிலை பாருங்கள், சுற்றி பாருங்கள் மக்கள். தெரிகிறதா? இதானுங்க மாதேஸ்வரன் கோவில். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோபுரமே பாருங்களா, டிஃப்ரெண்ட்டாக கட்டிக்கிறாங்க. தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு கலந்த மாதிரி. சூப்பர். எங்கள் மாம்சு போகலாங்களா? சரிங்க. நெக்ஸ்ட் எங்கே வரோம் அப்படின்னா, நந்தி தேவனை பார்த்து போய் அவரை முதல்ல வணங்கிட்டு பூ வச்சுட்டுங்க அவரோடய பார்க்கலாம். மேலேறி போகிறோம் நந்தி தேவரை பார்க்குறக்கு. இல்லை அண்டர் கிரவுண்டில் கீழே போயிட்டுருக்காங்க. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, நந்தி பகவானை பார்க்குறக்கு மேலேறி வந்துட்டு அங்கே பாருங்க, பின்னாடி பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இது பின்னாடிலாம் ஃபுல்லாக ஊர் போல் பாருங்க. மேலே வந்தாச்சு நந்தியை கும்பிட்றதுக்காக. செம்மையாக இருக்குல்ல? எடுத்தோடனே ஃபஸ்ட் நந்தி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போய் மாதேஸ்வரனை பார்க்கணுமாமாங்க. இங்கே நம்ம தமிழ்காரங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட விசாரித்தேன். சரி வாங்க அப்படியே பண்ணிடுவோம். சரி அந்த பூ இருக்கிறத நந்தி கேட்கறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த பூ. எங்கே வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணிடுறோம். இதான் பாருங்க, இந்த பூ வைக்க சொன்னார். சரி வாங்க பார்க்கலாம். அதோ பாருங்க மக்கள், இதுதானுங்க நடு மலையில் கோவில் இருக்குது. ஆனால் ரொம்ப பிரபல திருப்பதி மேனிக்காக இருக்குது.
ஆனால் திருப்பதி எல்லாம் என்னவாம்மா? அது இங்கே தெரியுது. இங்கே பாருங்க மக்கள், மாதேஸ்வரன் பாருங்க மேலே சில வச்சாங்க, பார்த்து அப்படியே காட்டினாலங்க, அது வரை இங்கிருந்து நல்லா தெரியுது. சூப்பருங்க. ஃபைனலி இங்கே பாருங்க வந்தாச்சு, தெரிகிறதா? அது அதுக்குள்ளே தான் மெயின் கோவிலுங்க. அங்கே நம்ம போவோம். இப்போ நம்ம சாயம்பூருக்கு இந்த பாருங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க கீழேருந்து, தெரியுதுங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நந்திக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க மக்கள், இந்த நந்தி பெரிய நந்தி இருக்குது இல்லைங்க, இங்கே பால் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன நந்தி இருக்குதுங்க. அந்த நந்தியில் விட்டு தான் இதை பாருங்க இங்கே கீழே வருது. இதை ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அப்போலாம் ஊற்றுனது எடுக்க முட்டோங்க. இதோ பாருங்க நல்லா பூவெல்லாம் வச்சு. சரிங்க ஐயா, இங்கெல்லாம் தீர்த்தமெல்லாம் கொடுத்துட்ருக்காரு ஐயா. நன்றி நன்றி நன்றி. சூப்பருங்க. அப்பா தீர்த்தத்தை பச்சுன்னு போட்டு விட்டார் தலைவர். சூப்பர், நீட்டாக கும்பிட்டாச்சுங்க. அப்படியே பாருங்க தேங்காய் வளமெல்லாம் கொண்டாந்து இங்கே இது பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படியே வாங்க போல வாங்க. ரமேஷ் மாமா தான் அங்கே போயிட்டார். அப்படியே இங்கே பாருங்க கோபுரம், மேலே சூரியன், அப்படியே நந்தி. மாமா போலாமா? அங்கே நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம் மாட்டிருக்கு. நான் தான் எதுவுமே சொல்லலை வைங்க. நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன் சொல்லுவாங்களான்னு. பயம்தான், எதுவும் சொல்லலை. சூப்பருங்க. இங்கே பாருங்க நல்லா விலாசமாக இருக்குது, இதாக இருக்குதுங்க. அந்த பக்கம்லாம் பாருங்களா ரோடு ஃபுல்லாக, அந்த பக்கம் ஃபுல்லாக சிட்டிங்க, டவுனு. சரி போகலாமாம் சார். ரைட், ஓகே மக்கள்ஸ். இதாக பாருங்க 3ஆம் நம்பர் கேட்டு மறக்காமல் கேட்டீங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. இதான் பொய் தரிசனத்துக்கு போகிறதுங்க. வந்தாச்சு. வேணாம் தலைவா, வேணாம் தலைவா. உள்ளே போய் சாமி தண்ணி வச்சுக்கலாம். சாமி தண்ணி வச்சுக்கலாமா? இப்போ இங்கே வச்சுட்டு போய் அதை எப்படி வைப்பீங்க? நம்ம பட்டை அடிக்கிறதுக்காக வந்தான், சாமி கும்பிட்றதுக்கான. சாமி கும்பிட்றது ஆக்சுவலாக இங்கே இதை பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நெத்தியில் பட்டை அடிச்சு விட்றக்கு. இந்த மாதேஸ்வரன் கோயிலுக்கு வழியாக வந்தீங்க அப்படின்னாலே பட்டை பயங்கரம் போட்டு வராங்க. அதை பட்டை கண்டுபிடிச்சு போகலாம். மாதேஸ்வரன் கோயில் தான் வந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம உள்ளே போய்ட்டு சாமி தண்ணீர் வாங்கி வைக்கலாங்க. அதுக்கப்புறம் வேணால் அதை பட்டை அடிக்கிறனா கூட அடிச்சிக்கலாம். என்னமாம்மா? ஓகே, அதனால தான் நான் இப்போ வேண்டான்ட்டேன். அதுக்காக அவங்களுடைய இதுக்கு நான் தடு கிடையாது. சாமி தண்ணீர் வச்சதுக்கப்புறம் மற்ற எதை வேணால் வச்சுக்கலாம். சரியா? கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டம். எப்படி சாமி பார்க்குற இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேலாகுமா? சரி பாபா மக்கள், வெயிட் பண்ணுவோம். அப்பா எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க எல்லாம் எப்படி நிற்கிறாங்க. அப்பா மக்கள், இவ்வளோ கூட்டத்தை கடந்து வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பக்கமாக ஆக போகுதுங்க. இன்னும் உள்ளப்பதான் உள்ளே என்டர் ஆகிருக்கிறோம். வந்துட்டேன். சூப்பர். இந்த அனுபவம் எப்படி இருக்குது? கால் வலிக்குதா? நோட்டானே. சரி ஓகே, வாங்க போலாம். ஜெய் மக்கள், கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் பாருங்க, ஜெய் சொல்றேன் பாருங்க. ஜெய் சுல்தான், ஜெய் ஜெய் ஜெய். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேலமுருகனுக்கு வரதாயவானுக்கு மாதேஸ்வரனுக்கு அரகரா அரகரா. மக்கள் அவ்வளோதானுங்க. அங்கே வெளியே மாதேஸ்வரன் போட்டோ இருக்குல்லங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பட்டை அடிச்சு விட்டாங்க. நல்லா கூட அடிக்கல, படப்படப்பன்னு அடிச்சுதாங்களா. அதனால அதான் வந்தாச்சுங்க பக்கத்துல. ஆமா, மேல நந்தியிலிருந்து காமிச்சேன்லங்க, அந்த கோயிலுக்குள்ள வர போறான், என்ட்ராக போறான். ரைட், ஓகே. நந்தி மேல இருக்கு, நம்மளுக்கு மேல இருக்குது. அங்கிருந்து காமிச்சேன்லங்க. கொஞ்ச நேரத்தில் இறைவனை பார்த்துலாங்க, மாதேஸ்வரனை பார்த்துடலாங்க. இறைவா மக்கள், இங்க பாருங்க கோயிலுக்குள்ள வந்தாச்சு. நான் முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். இடைக்கேட பாருங்க, இடைக்கேட பண்ணுவாங்கல்ல, அது குழந்தைக்கு இடைக்கேட வச்சிருக்காங்க பாருங்க. அதான் பாருங்க, தெரியுதா? சரி ஓகே மக்களே, வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு சாமி பார்த்தாச்சு, வேற லெவலு. அங்கே வெளியே சப்பாரத்தில் ஒரு சாமி பார்த்தீங்க இல்லைங்க, சேம் அதே மாதிரி தாங்க உள்ள இருக்குது. உள்ளதான் சாமி இருக்குது. பழனி எப்படியோ அதே மாதிரி இங்கே லிங்கத்துக்கு உருவ வச்ச மாதிரி இருக்குன்னு வைங்களேன். சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு தரிசனம், அருமை. அவ்வளோதாங்க, அடுத்து வெளியே இதுவாக போகிறோம். எல்லாம் தாங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு வராங்க.
முன்னால போய் உட்காந்துக்கலாம். நம்மளோட உட்காந்துக்கலாம் வாங்க. சிறப்பான ஒரு தரிசனம்ங்க. போதுலாம் வாங்க மக்கள், எல்லாரும் உட்காடுறாங்க. அப்பா ஆண்டவா சிவசிவா, சூப்பருங்க மாமா. தரிசனம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்ததா? சிறப்பா பார்த்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, நல்ல தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு மக்கள்ஸ். அவ்வளோதானுங்க, ஃபைனலாக வந்து சாமி விட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுக்குறாங்க பாருங்க. இங்கே வந்து உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருமே லிங்காயத்துருங்க. சூப்பர், அருமை. மாம்ச போகலாங்களா? போலாம் மாப்ள. சிறப்பான தரிசனம். சிறப்பான தரிசனம். ஓகே, வரட்டுங்களா? பாருங்க. அவ்வளோதானுங்க, வெளியே வந்தாச்சு. நானும் ரமேஷ் மாமனும் பட்டு அடிச்சாச்சு. இதை பாருங்க, அதுக்குள்ளே வந்து அது வந்து வெளியே வர அது ஒரு ராஜகோபுரம், இது ஒரு ராஜகோபுரமுங்க. சாமி விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம என்ட்ரன்ஸ் ஆனது வந்து இதை பாருங்க, அந்த பக்கம் போய் உள்ள கோயிலுக்குள்ளே முதல் என்ட்ரன்ஸ் ஆனது அந்த பக்கம் வந்து அங்கே பேக் சைடில் போய் சுற்றி வந்து என்ட்ரன்ஸ் ஆகி வந்தாச்சுங்க. சூப்பருங்களா? இதை பாருங்க, இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், நல்லா விசாலமான இடமுங்க. திருப்பதி மாதிரியே, நல்லா பழனி மாதிரியே, பழனி விடவே நல்லா விசாலமான இடம். இங்கெல்லாம் பாருங்க, ஜம்மு இருக்குது பாருங்க. சூப்பர். இதை பாருங்க மாம்ஸ், இங்கே இருக்கேன். இங்கே வந்து ஐயனும் அம்மாவில் வந்து இதில் புலி மேலே இருக்கிற மாதிரி. சூப்பருங்க, அருமை 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 அருமை. சிவன் பார்வதி அது புலிங்க. அதுக்கடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா காளமாட்டு மேலே வந்து ஐயனும் சிவனும் பார்வதி இருக்கிற மாதிரி. அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து உள்ளே வந்து சாமி எப்படி இருக்கு அப்படின்னா சொன்னேன் இல்லைங்க, இதே மாதிரி தான் இருக்காருங்க உள்ள. சரிங்களா? இதே மாதிரி தான் உள்ள கருவறையில் இருக்கிறாரு சாமி மாதேஸ்வரனுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதான் லிங்கத்தில் அப்படியே உருவமாக இருக்கிற மாதிரி. ஓகே மக்கள், சிறப்பு தரமான சம்பவம். நல்லா நிம்மதியாக சாமி பார்த்தாச்சுங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு வந்து 9 மணி ஆகுமா? காலையில் 6 to நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் நீக்கி இருக்குது. 10 மணி வரைக்கும் சார், நைட்டு 10 மணி வரைக்கும் கோயில் நீக்கி இருக்குது. வாரத்தில் 7 நாள் 365 வருடத்தில் 365 நாட்களும் இருக்கும். நீங்கள் வரலாம், சாமி கும்பிடலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மலை பயணம் செய்து வந்து சிவனை பார்க்கறதுல ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. சூப்பர். ஓகே, சாமி மட்டும் வந்தாச்சு. ஃபைனலாக இங்கே பாருங்க, நம்ம தமிழக்கா தான் பார்த்தாலே தெரியுது. எவ்வளோக்கா வடை? வடை 5 ரூபாயா? சரி ரைட். பருப்பு வடை கொடுக்கா, ஒரு 4 வடை கொடுக்கா. 4 பருப்பு வடைகள். சூப்பர், எல்லாம் ஓகேங்க. என்ன கொஞ்சம் பழனி தேவஸ்தானம் மாதிரி சோறு ஒன்றும் போட்டுருந்தாங்கன்னு வைங்க, வேற லெவல் இருந்திருக்கு. லட்டு வாங்க லட்டு வாங்க மக்கள். தேவஸ்தானம் லட்டு வாங்க மறந்துட்டேங்க, வீட்டில் பிரசாதம் வாங்க இருக்கு. வாங்க வாங்கி வந்துடலாம். அப்பா, வடை முறுக்கு மாதிரி இருக்குது. ரொம்ப முறுக்குன்னு போகுது, ரொம்ப கெட்டியா இருக்குது. கடையில போய் சாப்பிடலாம் போய் அப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நவுத்து போச்சு. காலையில் சாப்பாட்டுல சரி ஓகேங்க, வாங்க லட்டு வாங்கிக்கலாம் மக்கள். அதுக்கடுத்து லட்டு பிரசாத ஸ்டால் கவுண்டருக்கு வந்துருக்குறாங்க லட்டு வாங்குறதுக்காக. நான் 4 லட்டு, நம்ம ரமேஷம்மா 4 லட்டு வாங்க போகிறாரு ஃபேமிலிக்கெல்லாம். வாங்க வாங்கிட்டு போயிடுவோம். லட்டுங்கிறது எல்லா பக்கம் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லட்டு வந்து 25 ரூபா. 4 லட்டு. நம்ம ரமேஷம்மா 4 லட்டு வாங்க போகிறோம், 100 ரூபாய்க்கு. ஓகே மக்கள், வாங்க வாங்கிக்கலாம். அதாங்க லட்டு வாங்கியாச்சுங்க. அப்படியா? சரி சரி. எந்த ஊருங்க? கவுந்தப்பாடிங்களா? ஓகே ஓகே ஓகே. இது மாதேஸ்வரம் முதல் டைம்ல எத்தனை டைம்? முதல் டைம். எப்படி இருந்துச்சு தரிசனம்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுங்களா? கூட்டமா இருந்தது. நல்லா இருந்தது. சரி வரட்டுங்களா? சரி ஓகே ஓகே. சரி ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சரி, உங்க பேர் ப்ரோ? தரணேஷ். சரி வரட்டுங்களா ப்ரோ? ஓகே ஓகே சரி. சப்ஸ்கிரைபர் மக்கள் நம்ம ராயஸ்லாம் ஆச்சரிய போயிட்டா பாரு. என்னடா ஆளை பார்த்து அடக்கிருக்க மாதிரி இருக்கு, ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படிங்கிறாரு. சந்தோஷமாமா. இதுல இந்த படத்துல மாதிரி பார்த்தது அது எப்படி வரும்? இந்த குருவி போடல அந்த லட்டு வச்சுட்டு போவால. யார்? கமலா? கமல். சரி ஓகே மக்கள், ரொம்ப ஹாப்பிங்க. சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இப்போ நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. வேற லெவல். வளைச்சு வளைச்சு போடுறோம்ல.
மக்கள்ஸ் அவ்வளோதானுங்க, சாயம் போட்டுங்க வந்தாச்சுங்க. நம்ம பூக்கடைக்காரர்கிட்ட பூ வாங்கினோம் பார்த்தீங்களா, இவர்கிட்டயே வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அங்கே வந்து பூஜை செய்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னடக்காரங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியல, அதனால நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? செல்வராஜ். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. செல்வராஜுங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம வந்து மாதேஸ்வரம் மலையில் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சாமியினுடைய வரலாறு என்னங்கண்ணா? இங்கே வந்து என்னங்கிறாங்கன்னா சிவன் கிடையாது, மாதேஸ்வரம் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி மக்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது ஒரு அவதாரம்னா, இங்க மாதேஸ்வரம் வரும்போது தாலிப்பட்டான்னு ஒரு கீழே ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து வந்தது மாதேஸ்வரம். பாம்பு வந்த தாரியில் வந்ததுனால இதுக்கு வந்து லிங்கம் பெருசா பாம்பு பெருசான்றதே ஒரு போட்டியா இருந்தது. வந்து இங்கிருந்து ஃபர்ஸ்ட் தாலிப்பட்டாவில் அவர் ஓய்வெடுத்தது இடம், அங்கதான் ஃபர்ஸ்ட் கர்நாடகக்காரர் ஃபுல்லா வந்து கும்பிடுற இடம் அது ஒண்ணுதான். அவங்க வந்து அங்க ஓய்வெடுத்துட்டு தான் மேல வருவாங்க. இங்க வந்து மேல அமர்ந்தது அவர் உட்காரும் போது புத்து வந்து கட்டிடுச்சு. புத்து கட்டியிருக்கும், மாடு தானா போய் நின்று பால் சுரக்கும். டெய்லி வந்து அந்த ராஜா கேட்பறான், மாடு தானா பால் சுரக்குது, நம்ம கிட்ட பால் கொடுக்கறது இல்ல டெய்லியும், இந்த மாடு எப்படி போனது அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து சந்தேகப்பட்டு பின்னாடியே மாடை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாரு. அப்போ வந்து நின்று பார்க்கும் போது மாடு தானா புத்துல பால் சுரந்துருக்குது. நாங்க வந்து அங்க சாமி அமர்ந்து இருக்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு கோடாரி எடுத்து சாமி மண்டையிலேயே போட்டாரு, புத்து மேல ஓட்டங்காட்டி. அப்பதான் மாதேஸ்வரனுக்கு மொட்டை அடிச்சது அந்த இடம். பால் சுரக்கவும் அந்த இடம்னா அப்ப மேல அந்த சிலை இருந்ததுங்களே அது. ஓகே ஓகே. அந்த இடத்துல வந்து ஒரு அமர்ந்தது. அப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாவே வந்து மாடு. இங்கிருந்து மாதேஸ்வரன் நம்ம மண்டை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வேற பக்கம் கடங்காரனுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ராஜா அந்த ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இங்கிருந்து போனது. இந்த இடம் வந்தாதான் தெரியாத இருந்தது. இங்கிருந்து இன்னொரு ஸ்தலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நாகமலைன்ற ஒரு ஊருக்கு போய் அமர்ந்தாரு. இது இங்கிருந்து இண்டியனத்தும் அந்த பக்கம் தமிழ்நாடு பாடுறது அந்த ஒரு கரெக்ட்ல அங்க போயிட்டு பாம்பு தாரியிலேயே போய் மேல லிங்கம் பெருசா சாமி பெருசான்னு சொல்லும் போது லிங்கம் தான் பெருசா இருக்கும், பாம்பு சின்னதா தான் இருக்கும். அது போன தாரி பெருசா இருக்கும். அப்படி வந்து வளைவு அதிகமா இருக்கும், டர்னுங்க. அதுல வந்து நாகமலை ஜீப்னு சொல்லி ஒண்ணு இருக்கு கீழே, ஒரு 50-60 ஜீப் வச்சிருப்பாங்க. அதுலதான் மக்களை கூட்டிட்டு வருவாங்க. சரி 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 சரி. இது அவருடைய வரலாறு. இங்கதான் ஸ்தலம் அமைஞ்சது. இங்கேயே மொட்டை அடிச்சு அவர் வெள்ளாமம் பண்ணி இருந்ததுனால மாட்டுக்கு வந்து அவரு அதிகமா பற்று கொடுத்ததுனால மாதேஸ்வரன் இங்கேயே மனித ரூபத்தில் வாழ்ந்ததுனால இங்கே வந்து மாதேஸ்வரனுக்கு அதிகமாக வந்து நந்திக்கு பூஜை அதிகமாக நடக்கும். ஓகே ஓகே ஓகே. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வந்தால் மாடு செல்வம் நல்லா இருக்குமாங்க. மாட்டு செல்வம் வந்து இங்கே அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். கோயிலுக்கு வந்துட்டு போனால் ஃபேமிலியோட தோஷம் எல்லாம் கழியுதுன்னு மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. சரி 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 சரிங்க. இங்கே வரணும் அப்படின்னா பஸ் ரூட் எல்லாம் எப்படிங்க சொல்லிடுறீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா நம்ம ஒகேனக்கல் இந்த வழியாக வரணும்னா ஒகேனக்கல் வழி ஒன்று இருக்கு. எந்த வழியாக வரணும்? தர்மபுரி வழியாக வரணும்னா கோவிந்தப்பாடி தாண்டி வரணும். மேட்டூர்லேருந்து வரணும் கோவிந்தப்பாடி தாண்டி வரணும். இது வந்து ஸ்டேட் ரோடு நமக்கு. இப்படி வரணும்னா ஒகேனக்கல்லேருந்து தெப்பத்தில் நம்மளை தாட்டி விடுவாங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. இந்தான வந்துட்டு பர்சல்ல பைக்கோ காரோ வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பர்சல் வச்சுட்டு இருப்பாங்க. தாட்டி இந்தான விடுறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இதுல இருந்து ஒரே ரோடு பாலாறு 35 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மேல வரும். அதுல இருந்து இங்க 18 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் வரும். ஓகே ஓகே ஓகே. இங்க வரதுக்கு சரிங்கண்ணா சரிங்க. பொதுவாக மாதேஸ்வரம் மலைனாலே எனக்கு வழி சொல்லிடுவாங்க. பஸ் வசதி எல்லாமே சேலத்துலேருந்து பஸ் வசதி எல்லாம் இருக்கா? இருக்குதுண்ணா, சேலத்துலேருந்து இருக்கு. 24 hours இருக்கு. சேலம் தருமபுரியில இருக்கு. டைம் கணக்கு அமாவாசை இந்த மாதிரி டைம்ல மட்டும் அவங்களுக்கு ஸ்பேர் வண்டி நிறைய விடுவாங்க. சரி 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 சரி. கர்நாடகா பக்கமும் அதே மாதிரி ஸ்பேர் வண்டி அதிகமாக விடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதேஸ்வரன்கிறவர் வந்து கடைசியில் 2 சாமியோடவே கலந்துட்டாருங்களா? இல்லை ஒரே மாதேஸ்வரனே ஒரு அவதாரம் தான். சாமியோட அவதாரம் தானா? சிவனுடைய அவதாரம் தானே? சிவனுடைய மறு அவதாரம் மாதேஸ்வரன். சரி சரி சரி. அவர் புலி மேல இருக்கிற மாதிரி இருக்கு, அது எப்படி? அது புலிவகம் மேல இருக்குது இல்ல, இப்போ புதுசா கட்டிருக்குது. மேடம் புதுசா கலெக்டர் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஸ்தலம் அமைச்சு ஆகணும் இந்த மாதிரி வந்து கனவுல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டு அவங்க இதே மாதிரி அந்த சிலை கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க இதுல அவங்க பீரியட்ல இது கட்டணும். புலி மேல இருக்கிற மாதிரி ஓப்பன் ஆனிச்சு. அங்க ஒரு சின்ன ஒரு அப்ரேதம் நடந்து அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷ காலத்துக்குள்ள அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரிங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. ஓகேண்ணா, நன்றி நன்றி நன்றி.